மாண்டனன் எந்தை என் தம்மன் மாதவம் பூண்டன் நின் கொடும் புணப்பினால் என்றால் கீண்டிலன் வாய். அது கேட்டும் நின்றையான் ஆண்டனே அன்றோ அரசை ஆசையா. அப்பா காமா என்னுடைய முன்னவன் தபக்கோலம் கொண்டு கானகமேகினான். எல்லாம் உங்காரிதான் நின் கொடும் உணர்த்தினான். உன்னுடைய சூழ்ச்சியாலே அவர்கள் என் தந்தை வானேகவும் என் சகோதரன் அண்ணன் கானேகவும் உன் சூழ்ச்சியினாலே நடந்தது என்று உன் வாயால் என சொல்ல கேட்டும் அந்த வாயை நான் குழக்காம இருக்கேன். நான் அந்த வாயே நான் வெட்டி எரிஞ்சிருக்கணும். கீண்டிலன் வாய் தோண்டி எரிஞ்சிருக்கணும். அந்த வாயை நாக்க கட் பண்ணிருக்கணும். அது கேட்டும் இன்றையான் அன்றனே அன்றோ அரசு. என்ன ஆசை எனக்கு ஆடுறதுல. ரொம்ப ஆசையோட தான் வந்திருக்கேன். இந்த வார்த்தையை கேட்டும் உன் நாக்கு கற்காம இருக்கேன். எனக்கு ஆசை தான். நாட்டை ஆளுங்கிற ஆசை தான் எனக்கு. அது ஒன்று. இன்னொரு அர்த்தம் கூட எப்படி எடுத்துக்கலாம்னா, இதை ஒன்று இப்படி பண்ணாமல் இருக்கிறது மூலமாகவே நான் ஆல்ரெடி அந்த ஆட்சியை ஏற்றுன்றதா அதான் ஒரு இப்படி ஒரு. ஏன்னா பின்னால் அவங்க மறுக்க போகிறோம். இப்போ அதை ஆயிடுச்சு எனக்கு படித்த. இது எல்லாமே ஒரு ஐரானிக்கலா சொல்றது, ஒரு கிண்டலா சொல்றது. வரதா உனக்கு வேணுண்டா இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. நீ இனம் இருந்தனை யானும் நின்றான் ஏனும் மாத்திரத்தை ஏற்றுகின்றேன். ஆயவன் முனியும் என்று அஞ்சினால் தாயனும் பெயரனை தடுக்கிறான். இன்னும் உயிரோட இருக்க, நானும் இருக்கேன். ஏனும் மாத்திரத்தை ஏற்றுகின்றேன். ஒரு செகண்ட உன்னை வெட்டி எரிஞ்சிருப்பேன். எரியாம இருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ராமன் கோவிச்சுப்பான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உனக்கு தீங்கு விளைக்காம இருக்கேன். இல்லைன்னா தாய் என்கின்ற சொல் என்னை கட்டுப்படுத்தாது. தாய் எனும் பெயர் என்னை தடுக்கற்பாங்க. தாய்ங்கிறதுக்காக என்னை நான் உன்னை விட்டு வைக்கல. ராமனுக்கு பயந்து தானே ஒன்று விட்டு வச்சிருக்கேன். இதை விட ஒரு காம்ப்ளிமெண்ட் ராமனுக்கு என்ன கிடைக்கும்? ஆழமும் தாய் எனும் பெயர் உறவுன்னு சொல்லல. அதான் ரொம்ப அற்புதமான விஷயம் பாருங்க. நான் எனும் பெயர் என்னை தடுக்கிறது. உலகத்தார் என்ன சொல்லுவாங்களோன்னா நான் யோசிக்கல. பேர் தாய்ங்கிற பேர். அதனால நான் தடுத்து போயிருந்தேன். உறவுனால இல்லை. சொல்ல அழகான வார்த்தை. மாளவும் உளன் ஒரு மன்னன் மண் சொல்லா, மீளவும் உளன் ஒரு வீரன் மேயப்பார் ஆளவும் உளன் ஒரு பரதன். இங்க இருக்கான் பாரு பரதன். தானே சொல்லிக்கிறான் பரதன். ஆயினால் கோடில அரணை குறை உண்டாகும். உன்னுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகி உயிரை விடுறதுக்காகவும் ஒரு மன்னன் இருக்கான். நீ சொன்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஆண்மகன் தன் ஆள வேண்டிய அரசை விட்டு கானகம் ஒரு வீரன் உள்ள. அப்படி அவன் விட்டுட்டு போன ஆட்சிய அரசை ஆடுவதற்கு பரதன் இருக்கிறான். நான் இருக்கிறேன்னு சொல்ல, பரதன் இருக்கிறான். தேர்ட் பர்சன்ல சொல்லிக்கிறான் தாங்க. ஆழம் உளன் ஒரு பரதன் ஆகினால் கோழில் அரண். ஆஹாஹா, என்ன தர்ம நெறிடா, என்ன தர்மம் கொள்ளத்தக்கது. இந்த தர்மம் கொள்ளத்தக்கது. ஒரு குறை உண்டாகும். ஏதாவது குறை இருக்கான்னு கொள் இந்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டியதுதான். ஒரு ராஜா ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒருத்தன் காட்டுக்கு போயிட்டான், ஆடுறதுக்கு நான் ஒருத்தன் மாட்டேன். பரதன் நின்றான். தேர்ட் பர்சன் சொல்றான். இந்த இடம் இழிவா சொல்றேன். தசரதனை மன்னன் சொல்லிட்டான், ராமனை வீரன் சொல்லிட்டான்.
இங்க வந்து பரதன்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணலன்னா வேற என்ன யூஸ் பண்ண முடியும்? உளன் ஒரு வீரன், உளன் ஒரு தம்பி, உளன் அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் சொல்லாம தன்னை சாதாரணமா பேரை மட்டும் சொல்லி தன்னை முன்னிறுத்திக்காம பேரை மட்டும் சொல்லிட்டு இருக்கு சிம்பிளா. இல்ல அத வந்து தேர்ட் பர்சன்ல சொல்றேன். உடன் நான் அப்படி சொல்லி இருக்காங்க. பாரதன் அப்படி அத கூட அந்த பேர் தனக்கு சேர்த்துக்காம இடிபாயிடுது இல்லையா? இப்போ வந்து இவங்க வந்து ஜெயலலிதா வந்து கருணாநிதி அப்படின்னு பேரை சொன்னா எல்லாம் கோபப்படுறாங்க. அது பேர் தான் சொல்றதுக்கு தான் இருக்கு. அதுக்கு ஒரு பட்டம் இருக்கும்போது அந்த பட்டத்தை சொல்லி தான் அழைக்கணும். இந்த பாட்டுல கவனமா மத்தவங்க எல்லாம் பட்டம் சொல்லி அழைச்சிட்டு தன்னை மட்டும் பேர் சொல்லி அழைச்சு, அதுவும் தேர்ட் பர்சன்ல சொல்லி அதுல கூட நான் சம்பந்தப்படல. நான் சொல்றேன் பரதனுக்கு ஆடுறதுக்கு ஒரு பரதம் இருக்காம்பா, என்ன பண்றது சொல்லி அடுத்த பாட்டு சூழியுடை தாயுடை கொடிய சூழ்ச்சியால் வஞ்சனை உள்ள தாயின் கொடிய சூழ்ச்சியால் வழியுடைத்தாய் வரும் மரபை மாய்த்து வழி வழியாக வருகின்ற மூத்த குமாரனுக்கு அரசு என்கின்ற, மறுபடியும் சொல்றேன், இது இட் இஸ் நாட் வழி வழியாக வந்து பை டிஃபால்ட் இல்லை. மூத்த குமாரன் நல்லவனாகவும் இருக்கணும், நல்லதிலே செல்வனாகவும் இருக்கணும். அப்படி இல்லாத மூத்த குமாரர்களை எப்படி மறுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். அதனால இதை வந்து முழுக்க எடுத்தாரு. வழி உடைத்தாய் ஒரு மரபை மாய்த்து ஒரு பழி உடைத்து ஆகினன் பரதன் பண்டு. பரதனுக்கு பழிடா, அவன் வந்து அவன் அம்மாவை வச்சுன்னு அவன் அம்மா மூலம் சூழ்ச்சி பண்ணி என்ன வழி வழியாக வருகின்ற மரபை மாய்த்து தானால தொடங்கினான் அப்படின்னு ஒரு பழி எனக்கு காத்திருக்கு, பரதனுக்கு காத்திருக்கு. மொழி உடைத்து ஆக்கலின் முறைவே வேறு. இப்படி ஒரு மொழி இருக்கிறது என்று இருக்கும்போது இதை தவிர வேறு செய்வதற்கான தகுதியான ஒழுங்குமுறை வேறு ஏதான இருக்கிறதா? கவ்வு அரவு இது என இருந்து கற்பு எனும் அவ்வரம்பு அழித்து உமை அகத்துளை வைத்த வெவ்வரம் பொருத வேல் அரசை வேற அறுத்து இவ்வரம் கொண்ட நீர் இனி என் கோடிரும் கற்பு என்னும் வரம்பை அழித்து உமை அகத்துளை வைத்த உன்னையே தன் நெஞ்சிலே வைத்திருந்தான் தசரதன். வெவ்வரம் பொருத வேல் அரசை, எப்படிப்பட்ட வலிமை மிகுந்த அரசன், அவனுடைய அரசை வேற அறுத்தாய். அந்த வேற அறுக்கும்படியாக இந்த வரத்தை கொண்ட கவ்வு அரவு என இது என இருந்து கவ்வக்கூடிய பாம்பை போல அழிக்கின்ற அடியோடு அகப்பட்டவனை அடியோடு வேற அழிக்கின்ற பாம்பை போல இங்க கிடக்கிறாய். இந்த வரத்தை கொண்ட நீ இனிமேல் எதைத்தான் கொள்ள மாட்டேன். இனி என் கோடிரும், இதுக்கு மேல என்னத்தான் கொள்ள. இவ்வளவு பெரிய விஷத்தையும் அவனால வாங்கிக்க முடியும். ஆளான விஷத்தையே வாங்கிட்டாங்க பரவசியம், அதுக்கு மேல என்ன வாங்கிக்க மாட்டேன். அந்த மாதிரி இது நீ இவ்வளவு பெரிய காரியத்தை மாட்டேன், இதுக்கு மேல என்ன செய்ய மாட்டேன். போய் படிக்கணும் நோயிலும் கணவன் தன் உயிர் கண்டீர் நோயீர் அல்லீரும் கணவன் தன் உயிர் உண்டி பேயிரோ நீர் இன்னம் இருக்க பெறுவீரே மாயீர் மாயா மண் படி தந்தீர் முளை தந்தீர் தாயிரை நீர் இன்னும் எனக்கு என் தருவீரே. ஒன்றும் பொய்யா மன்னனை வாயால் உயிரோடும் தின்றும் தீரா வன் பழி கொண்டீர் திரு எய்தி என்றும் நீரே வாழ உவந்தீர் அவன் ஏக கன்றும் தாயும் போல்வன கண்டும் கழியீரே. இறந்தான் தந்தை ஈத்த வரத்துக்கு இழிவு என்ன அறந்தான் ஈது என்று அன்னவன் மைந்தன் அரசு எல்லாம் துறந்தான். தாயின் சூழ்ச்சியின் ஞானம் அவனோடும் பிறந்தான் ஆண்டான் என்னும் இது என்னால் பெறலாமே. மானும் என்றே தந்தையை உண்ணான் வசை கொண்டாள் கோளும் என்னாலே எனக் கொண்டான் அது அன்றே மீளும் அன்றே என்னையும் மெய்யே உலகு எல்லாம் ஆளும் என்றே போயின நன்றோ அரசு ஆழ்வான். ஓதா நின்ற தொல்குல மன்னன் உணர்வு அப்பால் யாதானும் தானாக எனக்கே பணி செய்வான் தீதான் என்ற சிந்தனை செய்தான் அவன் என்ன போதாதோ
என் தாய் இவள் கொண்ட பொருள் அம்மா. நோயீர் அல்லி நம் கணவன் தன் உயிர் உண்டீர் பேயீரே நீர் இன்னும் இருக்க பெறுவீரே மாயீர் மாயா வன்பழி தந்தீர் முலை தந்தீர் ஆயீரே நீர் இன்னும் எனக்கெந்தருவீரே. நீ நோய் இல்லை, ஆனா நோயாக உன் கணவன் உயிரை உண்டாய். நீயே நோயாகி உன் கணவன் உயிரை உண்டாய். பேயீரே பேய நீ இன்னும் இருக்க பெறுவீரே, இன்னும் உயிரோடாக நிற்கிறீங்க. அப்படியே மாயே சாகலையே, மாயா வன்பழி தந்தீர், நீயே சாகல. எனக்கு இனிமே வரப்போற பழி என்றென்றும் மாய போவது. பரதன் வந்து சூழ்ச்சியாலே அடை செய்து விட்டான் அப்படின்னு ஒரு பழி எனக்கு வரப்போகிறது. அந்த பழி என்றென்றும் மாய போவதில்லை, மாறப்போவதில்லை, அப்படியே இருக்க போகுது. இன்று நீடித்து வாடுகின்ற பழியை எனக்கு தேடித்து தந்திருக்கிறார். உங்ககிட்ட போய் நான் பால் குடிச்சேன், உங்ககிட்ட போய் நான் பால் குடிச்சேன், முலை தந்தி. ஓ அம்மா, எனக்கு வந்து உங்ககிட்ட பால் குடிச்ச கடன் பட்டிருக்கேனே, முலை தந்தி தாயே நீர் இன்னும் எனக்கு எந்த அறிவீர். எனக்கு நீ கொடுத்த இது மட்டும் விஷயம் இல்லை, இந்த செல்வம் மட்டும் விஷயம் இல்லை, நீ கொடுத்த முளைப்பாலும் விஷயம் தான். எனக்கு பிடித்தன கொடுத்தவே, இதுக்கு மேல என்ன கொடுக்க போற? எனக்கு இதுக்கு மேல வேற என்ன கட்டத்தை கொடுக்க போற? ஒன்றும் பொய்யா மன்னனை வாயால் உயிரோடும் தின்றும் தீரா வன்பழி கொண்டேன். பொய் சொல்லாத எங்க அப்பா இருந்தாங்க, சத்தியம் தவறாதவன். தன்னுடைய சொன்ன வாக்கை காப்பதற்காக உனக்கு உன்னுடைய இதுக்கு கட்டுப்பட்டு தன் உயிரையே விட்டாங்க. அவன் இல்லையா சத்தியவிரதன்? ஒன்றும் பொய்யா மன்னனை வாயால் உயிரோடும் தின்று, உயிரோட சாப்பிட்டீங்க வாயால, தீரா வன்பழி கொண்டு உனக்கு பழி வந்தாச்சு. சத்தியமா அவன் சொல்ற வார்த்தை உண்மைதான். இன்னைக்கு வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க, கௌசலங்கிற பேர் வச்சுக்கிறோம், சுமத்ரங்கிற பேர் வச்சுக்கிறோம், கைகேயின்னு யாருக்கானும் ஒருத்தர் இன்னைக்கு டெலிபோன் பூரா எடுத்து போட்டி பாருங்க. ராவணன் பேர் கூட, ராவணன் பேர் இருக்கு, ராவணன் பேர் சூப்பர் பேர் தான் இல்லை, இது இருக்கு, மண்டோதரி பேர் இருக்கு. ரஜினிகாந்த் முதல்ல அந்த பொண்ணுக்கு பிறந்த உடனே மண்டோதரி தான் பேர் வச்சான். அப்புறம் தான் பேர் மாறிடு, ஐஸ்வர்யாவோ மண்டோதரி அப்படின்னு தான் பேர் வச்சான். இத்தனை பேர் இருந்தாலும் கைகைன்னு யாரும் பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் யாரும் அதை வந்து மன்னிக்க தயாரா இல்லை. கைகையை யாரும் மன்னிக்க தயாரா. தீரா பழின்னு தான் தின்றும் தீரா வன்பழி கொண்டீர் திரு எய்தி என்றும் நீரே வாழ வந்தேன். எல்லா நாட்டினுடைய வளத்தையும் நீயே கொண்டு, அந்த லட்சுமி கடாட்சத்தை நீயே பெற்றுக்கொண்டு நீயே வாழறதுக்கு நீரே அப்படிங்கிறான். நாமே அப்படின்னு சொல்ல, என் தாய் நீ அப்படின்னு சொல்ல, நீரே வாழ வந்து அவன் போயிட்டான். போன உடனே அவன் ஏக கன்றும் தாயும் போல் நான் கண்டும் கழுகிறேன். நாடு தாய் பசு விலகி போவதை கண்டு கன்று கதறுவது போல கதறுகிறது நாடு. அதை பார்த்து கூடவா அவன் மனசு மாறல, கண்டும் கழுகிறேன். இறந்தான் தந்தை இந்த வரத்துக்கு இழிவென்னா அறந்தான் ஈது என்று அண்ணன் மைந்தன் அடச்செல்லாம் துறந்தான். ஒண்ணு இந்த முந்தின பாட்டுல ராமன் போன உடனே ஊரெல்லாம் போயிடுச்சுங்கிறத பரதன் ஊகிச்சு சொல்றான். வந்த வழியில ஊர் பூரா காலியா இருக்கிறத பார்த்திருக்கான். இப்போ நடந்தது சொன்ன உடனே he has connected one plus சொன்னல பின்னாலே ஊர் போயிடுச்சு அப்படின்னு அதை கனெக்ட் பண்ணி சொல்றான். நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி ராமன் மாதிரி பரதனுக்கும் வந்து அந்த சுற்றி நடக்கிறத கவனிச்சு அது மூலமா ஒரு ரிசல்ட்டுக்கு வர அந்த தன்மை இருந்துருக்கு. மாளும் என்று தந்தையை இறந்தான் எந்தை இந்த வரத்துக்கு இழிவு என்ன அறந்தான் ஈது என்று அண்ணமன் மைந்தன் அரசெல்லாம் துறந்தான். தாயின் சூழ்ச்சியின் ஞானம் அவனோடும் பிறந்தான் ஆண்டான் என்னும் இது என்னால் பெறலானே. இந்த வரத்துக்கு இழிவு உண்டாகும் என்று நினைத்து
வரத்தை கொடுத்து அந்த வரத்தின் விளைவினாலே தன் உயிரையே விட்டான் ஒரு தந்தை. அந்த தந்தையின் வார்த்தையை பரிபாலனம் செய்வது அறம் என்று அப்படிப்பட்டவனுடைய பிள்ளை அரசெல்லாம் துறந்தான். ராஜா சத்திய வாக்கு பரிபாலனத்துக்காக தன்னுடைய உயிரையே உயிரே போகும்படியான ஒரு செயலை செய்தான். அவன் வாக்கினை பரிபாலிக்க வேண்டும் என்கின்ற காதலினாலே இது அறம் என்று அவனுடைய பிள்ளை எல்லாத்தையும் நாட்டை திறந்து விட்டு போய்விட்டான். தாயின் சூழ்ச்சியின் ஞானம் அவனோடும் பிறந்தான். அப்படிப்பட்ட ராமனுக்கு கூட பிறந்த ஒருத்தன் இப்படி ஒரு தாய் சூழ்ச்சியாக பெற்ற நாட்டை ஆண்டான் என்னும் இது என்னால் பெறலாம். எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு பேர் வர வேண்டியிருந்தது. இது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது. ஒரு புள்ள எல்லாத்தையும் திறந்து போயிட்டான். இப்படி சூழ்ச்சியினால வந்த அரசை ஆண்டான் அப்படிங்கிற பேரையும் எங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். தீராத பழி போறோம். மாளும் என்றே தந்தையை உண்ணான், வசை கொண்டான். கோளும் என்னாலே எனக்கு கொண்டான். அது அன்றே மீளும் என்றே என்னையும் நீயே உலகெல்லாம் ஆளும் என்றே போய் நன்றோ அழகான். ராமன் என்னை இப்படி நினைச்சுட்டானே, நான் ஆழ்வேன்னு நினைச்சானா? ராமன் மாளும் என்றே தந்தையை உண்ணான். அப்பா இறந்து போயிடுவார்னு நினைக்கலாமோ. வசை கொண்டாள், கோளும் என்னாலே இறல் கொண்டாள். கைகை கொண்ட வரம் என் காரணத்தினாலே என்று நினைத்து விட்டான் ராம். அதனால அவன் காட்டு போயிருக்கான். மீளும் என்றே என்னையும் மெய்யே உலகெல்லாம் ஆளும் என்றே போயினான். நான் ஆளுவேன் நினைச்சுட்டு காட்டுக்கு போயிட்டான். அவன் இல்லாம நான் ஆளுவேன் நினைக்க வேண்டாமா? அவன் கூட என்ன தப்பா நினைச்சுட்டான். ஆளுவென்றே போயினோ அரசாண்டான். அரசை ஆள வேண்டியவனாகிய ராமன் எல்லாவற்றையும் தொடர்ந்து போனான் என்றால் என்ன பொருள்? நான் ஆளுவேன் என்று அவன் நினைத்து விட்டானா? ஓதான் என்ற தொல்குலம் மன்னன் உணர்வு அப்பால் யாதானும் தானாக எனக்கே பணி செய்வான் தீதான் என்ற சிந்தனை செய்தான். அவன் என்ன போதாதோ என் தாய் இவள் கொண்ட பொருள் அம்மா. தசரதன் யாதானுமாக எனக்கே பணி செய்வான். அவன் அவன் உயிர் விட்டது எதுவாகவாவது இருக்கட்டும், அது இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கே பணி செய்வான் அவன், எனக்கே தொண்டுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தீதான் என்ற சிந்தனை செய்தான் அவன். என்ன போதாது, நான் இந்த நாட்டை ஆழ்வேன் என்ற தீராகிய என்னை மனம் அனுப்பி அரசாளும் கொடியதான எண்ணத்தை கொண்டான் என்று அந்த ராமன் கருதியது இது போராதா? என் தாய் இவள் கொண்ட பொருள் எனக்கு வாங்கி வச்சிருக்காளே, இந்த பொருள் என்னன்னா இப்படிப்பட்ட பழியெல்லாம் தான் சேர்த்து வாங்கி வச்சிருக்கா. ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓதான் என்ற தொல்குல மன்னன் உணர்வு அப்பால் யாதானும் தானாக அது என்ன காரணமா வேண்டாம் இருந்துட்டு போன. ராமன் போயிட்டாரு. ராமன் வந்து நாடு நினைச்சு காட்டுக்கு போனான். அந்த சிந்தை ஏற்படுதே அவனுக்கு, அது இவ பெற்றுக் கொடுத்த பொருள். ஐயா நின்றேன் இன்னமும் என் முன்னிகள் வந்தோன் கையார் கல்லை புல்லடகு உண்ண களம் ஏந்தி வெய்யோனானின் சாலையின் வெண்சோறு அமுதென்னா நெய்யோடு உண்ண நின்றது நின்றார் நினையாரோ. வில்லார் தோழான் மேவினன் வெங்கானம் என்ன நல்லான் அன்றே துஞ்சினன் நஞ்சை அணையாடை கொல்லேன் நாயேன் வன்பழியால் குறைவற்றே அல்லேனோ யான் அன்புடையார் போல் அழுகின்றேன். பாலோர் கொள்ளார் யானுயிர் பேணி படி பூனேன் தீராது ஒன்றானும் படி ஊரில் திரு நல்லாள் ஆரோடு திரு நில்லாள் ஆரோடு எண்ணிற்றார் உரை தந்தார் அறமெல்லாம் வேரோடும் கேடாக முடித்தென் விளைவித்தார். ஒன்றே நான் என்றன் தந்தையை மற்றும் உன் கொலைவாயா
ஒன்றோ காண தன்னலை உய்த்தேன் உலகாழ்வான் நின்றேன் என்றால் நின்பிழை உண்டோ பழியுண்டோ என்றேனும் தான் என் பழிமாயும் இடமுண்டோ கண்ணாலே என் செய்வினை இன்னும் சிலர் காண மன்னார் பாராது எள்ளுவர் வாழா பழி பூண்டாய் உண்ணா நஞ்சம் கொள்கிறது என்னும் உரையுண்டென்று எண்ணான் நின்றேன் நன்றியிரேன் என்னுயிரோடு உய்யான் என்றேன் என் முன் உடன் வந்தான் கையார் கல்லை புல்லடகு உண்ண களம் ஏந்தி வெய்யோன் நான் இன் சாலியின் வெண்சோறு அமுது என்ன நெய்யோடு உண்ண நின்றது இந்த நினையாரோ. அண்ணா காட்டுக்கு போய் புல்லரிசி சோறு புல்லரிசியினாலே வந்த சமைக்கப்பட்ட சோற்றை வெறுங்கையிலே வைத்துக் கொண்டு தின்ன கையார் கல்லை புல் அடங்கி உண்ண களம் ஏந்தி நல்ல கிண்ணத்துல தங்க தட்டுல வெய்யோ நாள் சாலியின் வெண்சோறு அருமையான சம்பா அரிசி நல்ல நெய் விட்டு நல்ல மூக்க பிடிக்க நான் தின்னுட்டு நின்றா உலகம் என்னதான் சொல்றாங்க. அவன் அங்க புல்லரிசி சோறு தின்னு கொண்டு இருந்தா இங்கே நெல்லரிசி சோறு நெய்யோடு தின்கிறார். அப்படி உலகம் என்னதான் கிடையாது. வில்லார் தோளான் மேவினன் என் கானகம் என்ன நல்லான் அன்றே துஞ்சினன் நஞ்சே அணையாளை கொல்லேன் மாயேன் வன் பழியாலே குறைவற்றேன் அல்லேனோதான் அன்புடையார் போல் அழிகின்றேன். என்னமோ அன்பு வச்சவன் மாதிரி நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து அப்படின்னாங்க. அந்த மாதிரி நான் நடிச்சிருக்கேன். எனக்கு அன்பு இல்லை. அன்பு இருந்திருந்தா நான் உயிர் விட்டுருப்பேன். வில்லா தோளான் மேவினன் வெங்கானகம் என்ன நல்லா நன்றே துஞ்சேன். அவன் காட்டுக்கு போறான்னு சொன்னது கேட்ட உடனே தசரதன் இறந்து விட்டான். நஞ்சே அணையாளை கொல்லேன். உன்னை இது வரைக்கும் கொல்லாமே இருக்கேன். நானும் சாகல. வன் பழியாலே குறைவற்றேன். எனக்கு வரப்போகின்ற பழி குறைய போறதில்லை. செஞ்சிருந்தாலாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அன்பு உடையார் போல் அடிக்கும். நான் அழுதுட்டு இருக்கேன். என்னமோ அன்பு இருக்கிறவன் மாதிரி அழுதுட்டு இருக்கேன். என் அன்பு உண்மையா இருந்தா நம்ம செத்துருக்கோம். இன்னும் ஒண்ணு கொள்ளும் ரெண்டாவது ஒண்ணா பண்ணி ஆரோ கொள்ளா யான் உயிர் பேணி பழி பூனை தீராது ஒன்றால் நின் பழி ஊரில் திரு நில்லார் ஆரோடு எண்ணிற்று ஆறு உரை தந்தார் அறமெல்லாம் வேரோடும் கேடாக முடித்து என் விளைவித்தார். என்ன செஞ்சிருக்கு? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கு? ஆரோர் கொள்ளா நான் அரசாண்டால் அதை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. யானும் உயிர் வேடி பழி போனேன். இந்த உயிரை தாங்கணுங்கிறதுக்காக பழியையும் தாங்கிக் கொண்டிருக்க முடியாது. உயிரை விட்டுருவேன். தீராது ஒன்றால் பழி ஒரு பிராயச்சித்தம் செஞ்சா உன்னுடைய நீ சேர்த்து வச்சிருக்கிற இந்த பழியனுடைய விளைவு தீராது. ஊரில் திரு நில்லாள். இந்த ஊர்ல லட்சுமி வாழமாளா ஆரோடு எண்ணிட்டு ஆறுமுறை தந்தார். யார் கூட சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு செஞ்சு உனக்கு யார் இப்படி சொல்லி கொடுத்தா? ஆறுமுறை தந்தார். அறமெல்லாம் வேரோடு கேடாக முடித்து ஏன் விளைவித்தார்? அறத்தை எல்லாம் வேற பிடுங்கி வேரடி மண்ணுமாக கெல்லி எறிந்து என் விளைவித்தார். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன்? ஒன்றே நான் என் தந்தையை மற்ற உன் கொலை வாயால் ஒன்றோ காணத்து அண்ணலை உய்த்தேன் உலகாழ்வான் நின்றேன் என்றால் நின் பிழை ஒன்றோ பழி உண்டோ என்றேனும் தானும் தான் என் வழி மாயும் இடம் உண்டு. நான் எங்க அப்பா காலமானாரு. அதுக்கு என்ன யார் காரணம்? நானும் வேணும். பரதன் அரசாள ராமனை காடு ஏகும்படி நீ வரம் கொண்டாய். அந்த காரணத்தினால தசரதன் இறந்தான். அப்ப என்ன யாருக்கு வருது?
ராமனுக்கு துன்பம் இல்லை, ராமனுடைய பழி இல்லை, என் பேர்ல பழி. கொன்றேன் நான் என் தந்தை, மற்ற உன் கொலை வாயால் ஒன்றோ காணத்து அண்ணலை உயிர்த்தேன். அதோட இல்லாம உன் கொலை வாயால, வாய் கொலைகாரி, வார்த்தையால கொலைகாரி, என்ன காணத்து அண்ணலை உயிர்த்தேன். காட்டுக்கு அனுப்பிச்சவன் நான் தான். உலகாழ்வான் நின்றேன், ராஜ்யத்தை ஆழ்வதற்காக நின்றிருக்கேன் என்றால் நின் பிழை உண்டோ, பழி உண்டோ? உன் பேர்லயே பழி, உன் பேர்லயே பிழை, தப்பு என்றேனும் தான் என் பழி மாயும் இடம் உண்டு. எனக்கு பழி மாய்வதற்கு தான் கொஞ்சம் துஞ்சிதாவது இடம் இருக்கிறதா? இன்னொரு வார்த்தை சொல்றான். கண்ணா, சொன்னா இல்லையா, இந்த பழியெல்லாம் ஒன்ன சாராது என்ன சாருன்னு சொன்னான். அடுத்தது இன்னொரு வார்த்தை சொல்லி சமாதானம் பண்ணிக்கிறான். கண்ணாலே என் செய்வினை இன்னும் காண்பார் மன்னோர் பாராது எள்ளுவர், பாலா பழிக்குண்டாய். என் செய்வினை இனி யான் செய்ய இருக்கும் செயல் திறத்தை என்னை அறியாத வேறு சிலரும் கண்ணாலே காணப்போகிறார். என் தன்மையை இதுவரையிலே அறியாதவர்களும் அறியும்படியாக என்னுடைய செயலை செய்ய போகிறேன். இன்று கற்குண்டோம் திருத்திருப்போம் காலமாறு கண்கொண்டு காண்பீவோம். அதன் அந்த உலகம் இதனுடைய விளைவுகளை பார்க்கத்தான் போகிறது. தனஞ்சயன் சொல்றாங்க, இதனுடைய விளைவுகளை பார்க்கத்தான் போகிறீர்கள். என்னை பற்றி தெரியாதவர்களும் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். கண்ணாலே என் செய்வேன் இன்னும் சில காண்பார் மன்னோர் பாராது எழுவர். வந்து தெரியாதவங்க தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. கேலி செய்து படிப்பார்கள். வாழா படிப்பு பழி உனக்கு தான். உண்ணா நெஞ்சம் கொல்கிறது என்னும் உரை உண்டு. குடிக்காத விஷம் எப்படி கொல்லும்? விஷத்தை குடிக்கலன்னா, குடிக்காத விஷம் இருக்கு, விஷம் எது இருக்கு, உண்மைதான். அதை நான் குடிக்கல, குடிச்சா தானே நான் சாவேன். குடிக்காத அந்த நஞ்சை என்ன பண்ணும்? இந்த பழியில எனக்கு பங்கு இல்லை என்னும்போது என்னை அந்த பழி எந்த விதத்திலே சாரும்? இது சொல்லி ஆத்திக்கிறேன். உண்ணா நஞ்சம் கொள்கிறது, அருமையான வார்த்தை. உண்ணா நஞ்சம் கொள்கிறது, குடிக்காத நஞ்சு கொல்லாது. அற்புதம், என்ன அற்புதமா அந்த வார்த்தையில சொல்லி வச்சேன். என்னும் உரை உண்டு என்று எண்ணா என்றேன். அதனால நான் இதுவரைக்கும் உயிரோட இருக்கேன். அன்றி இரேன் என் உயிர். அப்படி இல்லைன்னா என் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் தான், நான் விஷத்தை நான் குடிக்கல, அதனால எனக்கு ஒன்றும் தீங்கு நேரம் போகுது நிச்சயமாக ஆகாது. இது வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெளியில வந்துடும். இந்த உலகம் பார்க்க தெரியாத உலகமாக இருந்தாலும் தெரிந்து கொள்ளும் என் செயலை பார்த்து. ஈன்று உன் பாவி கும்பி வயிற்றினிடை வைகி தோன்றும் தீரா பாதகமற்ற என் துயர் தீர சாற்றும் தானே அது அறமாக தகையாத மூன்றும் காண மாதவம் யானை முயல்கின்றேன். சிறந்தார் சொல்லும் நல்முறை சொன்னேன். எல்லாம் மறந்தாய் செய்தாய் ஆகுதி மாயா உயிர் தன்னை துறந்தாய் ஆகின் தூயம் ஆதி உலகத்தே பிறந்தாய் ஆதி இது அது இதை பிரிது என்றான். இன்னனம் இணையன இயம்பி யானும் இப்பண்ண அருங்குடு மன பாவிபாடு வீரேன் துண்ண அருந்துயர் கெட தூய கோசலை பொன்னரை தொழுவேன் என்று எரிந்து போயினான். ஆந்தகை கோசலை அருகரை எதினன் மீண்டும் மண் கிழிதர விழுந்து கேழ்கிதர் காந்தம் தர கையின் கமல சீரடி புண்டனன் இழந்தனன் புதவிடன் அரோ எந்தை எவ்வுதகு உதான் எம்முன் யாண்டையான் வந்து தவியே மறுக்கம் என்ற காணவோ சிந்தையில் ஒரு துயர் தீரா எனும் அந்தரத்து அமரரும் அழுது சோழரே. பாடலாம் இன்னைக்கு படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நினைச்சிட்டேன். புண்ணியம் ஏன்று உன் பாவி கும்பி வயிற்றின்
வயிற்றினிடை வைகி என்று உன் பாவி கும்பி வயிற்றினிடை வைகி தோன்றும் தீரா பாதகமற்று என் துயர் தீர சான்றும் தானே நல்லறமாக தகை ஞானம் மூன்றும் காண மாதவம் யானை முயல்கிறது. உன் பாவி கும்பியில அது என்ன தாமோதரனே தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அவன் தாயை குடல் விளக்கம் செய்தான். இவன் வந்து இந்த பாழும் கும்பியில நான் வாழ்ந்தேனேங்கிறான். கும்பிங்கிறது ஒரு நரகம். கும்பி நசி அப்படிங்கிறது ஒரு நரகம். 56 வகை நரகங்கள், 28 28 2 பிரிவு. முதல்ல எழுதியிருக்கேன், அந்த மரத்தடியில் எழுதியிருக்கேன். 56 வகையான நரகங்கள். அந்த நரகம் என்ன சொல்ல போறான், முன்னால் சொல்ல போறான். கும்பி உன் வயிற்று கும்பியாகிய நரகத்திலே வாழ்ந்த அந்த பழி எனக்கு சேர்ந்திருக்க. தோன்றும் தீரா பாதகமற்று, நான் பிறக்கும் போதே பாதகம் என்னோட சேர்ந்து பிறந்தது தெரியும். என் துயர் தீர சான்றும் தானே நல்லறமாக, நல்லறம் சான்றாக நிற்க, அதுக்கு சாட்சியாக நிற்க, தகை ஞானம் மூன்றும் காண, எல்லா 3 உலகமும் காணுமாறு மாதவும் யானே முயல்கின்றேன். என் பின்னமும் பெற்ற செல்வம் அடியனே பெற்றவன். அதேதான் அங்க ஒரு வார்த்தை அங்க வச்சான்னா அதுக்கு ஒரு விளக்கம் இங்க கொடுத்துரும். வார்த்தை நம்ம இதுக்கு வந்து வழி இருக்கா அப்படின்னு தேடினா வச்சிருப்பான். இதெல்லாம் தீர்மானம் செஞ்சுதான் வச்சிருக்கான். தற்செயலா விழுந்த விஷயம் இல்லை. ரொம்ப பிளான்டா அந்த வார்த்தை வச்சிருக்கான். மூன்றும் காண மாதவம் யானே முயல்கின்றேன். நான் போய் தவம் செய்யறேன். எனக்கு இந்த காரியம் அவனை காட்டு காமிச்சிட்டு நான் செய்யறேன். சிறந்தோர் சொல்லும் நல்லுரை சொன்னேன், செயலெல்லாம் மறந்தாய் செய்தாய் ஆகுதி, மறந்தாய் செய்தாய் ஆகுதி, மாயா உயிர் தன்னை துறந்தாய் ஆகி தூயையும் ஆதி, உலகத்தை பிறந்தாய் ஆதி, இது அல்லது இல்லை பிரிது என்றார். நல்லவங்க சிறந்தவர்கள் சொல்லுகின்ற ஒரு நல்ல வார்த்தை உனக்கு சொல்லு. உனக்கு ஒரே ஒரு பிராயச்சித்தம் தான் பாக்கி இருக்கு. என்ன பண்ணு, நீ செத்து சத்ராய் சொல்ல மாட்டேன், நீ செத்துற அவ்வளவு லேசா சொல்றான். சிறந்த சொல்லும் நல்லதை சொன்னேன், செயலெல்லாம் மறந்தாய் செய்த நீ பண்ண விஷயத்தெல்லாம் மறந்து போகணும். மாயா உயிர் தன்னை துறந்தாயாகி தூயுமா, உன் உயிரை விட்டுட்டேன்னா நல்லவட, அதுதான் உனக்கு ஒரே பிராயச்சித்தம். உலகத்தை பிறந்தாயாகி நீ வந்து பிறந்த பயனையும் அப்படிதான் அடைய முடியும். நீ செத்தா தான் அடைய முடியும். இது அல்லது இல்லை இது ஒரு வழி விட்டா உனக்கு நற்கதி கிடையவே கிடையாது. ஆதி ஆகுதி ஆவாய். இது வந்து இந்த உலகத்தை பிறந்தாய் இது அல்லது இல்லை பிரிது. இது வந்து தோன்றிய புகழோடு தோன்றுக அதுதான் தோன்றாமை அந்த கருத்து. பிறக்கும் போதே நீ இப்படி உன் வயத்துல பிறந்ததுனால எனக்கு அது வந்துட்டு நான் அதை துறந்து தவம் மேற்கொள்ள போகிறேன். இன்னும் இறையனை இயம்பி யார் படிக்கணும் இப்போ இல்லை இன்னும் இளையவன் இயம்பி யானும் இப்பன்னாரும் கொடுமான பாவியோடு இரேன் துன்னாரும் துயர் கட தூய கோசலை பொன்னடி தொடுவேன் என்று எழுந்து போகிறார். இப்படி சொல்லி அந்த பரதன் இளையவனாகிய பரதன் இளையன இயம்பி யானும் இப்பன்னாரும் சொல்ல முடியாத கொடுமான பாவி பாடுகிறேன். பாடு பக்கத்தில், அந்த பாவியின் பக்கத்தில் இனிமேல் இருக்க மாட்டேன். துன்னாரும் துயர்கள் தாங்க முடியாத இந்த துயரத்தை தீர்ப்பதற்காக தூய கோசலை பொன்னடி தொழுவேன் என்று எழுந்து போகிறார். போய் கௌசல்ய அம்மா காலில் விழுந்து அவன் பக்கத்தில் இருந்து என் துயரத்தை தணிச்சுக்கிறேன்னு எழுந்துப்பான். ஆண்டகை
கோசலை அருணகர் எழுதின மீண்டும் மண் கிழிதர வீழ்ந்து கேள் கிளர் காண்டகு தடக்கையின் கமலச்சீரடி கிடந்தனன் புலம்பினானன். நேர போனான், கோசலை அருணகர் எழுதின போய் மீண்டும் மண் கிழிதர விழுந்து, மறுபடியும் முதலில் விழுந்தாச்சு கைகைக்கு முன்னால, இப்ப ரெண்டாவது தடவையா மண் பிளக்குமாறு, பூமி பிளக்குமாறு கீழே விழுந்து கேள் கிளர் காண்டகிட்ட தடக்கையின் கமலச்சீரடி கொண்டார். கௌசலையுடைய தாமரை பாதங்களை தன் தலையிலே பூண்டு தரையிலே விழுந்து புலம்பினான். எந்தை எவ்வுலகுளான் எம்முன் யாண்டையான் வந்தது தமியன் மயக்கம் காணவும் சிந்தையின் உறுதுயர் தீர்ந்திரல் என்றால் அந்த இடத்து அமரரும் அழுது சோழனை. அப்பா எங்கம்மா போயிட்டா, என் அண்ணன் எங்கம்மா போனா, நான் இந்த மாதிரி ஒரு கட்டத்தை பார்க்கறதுக்காக அங்கேருந்து வந்தேன். இதுலேருந்து கேட்க நாட்டிலேருந்து இவ்வளவு கட்டம் 7 நாள் பயணம் பண்ணி வந்து இவ்வளவு கட்டத்தை பார்க்கறதுக்காக சிந்தையின் ஒரு துயர் தீர்த்திரால் எனும் அந்தரத்து அமரரும் அழுது சோழன். வானத்தில் உள்ள தேவர்களும் அழுது சோறும்படி என்னுடைய தந்தையாகிய தசரதன் எங்கே போய் சேர்ந்தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறான், 4 ஸ்டார் பண்ணிடுறான். கம்பன் வந்து இந்த அந்த இடத்த நான் பிடிச்சிக்காம இருக்கேன். என்ன பண்ணுறாங்கன்னா, கௌசல்யக்கிட்ட போகும்போது அங்கே வந்து வருதா, இதை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாதா? வருமே இங்கே வந்து இதில் கொஞ்சம் ஒரு 4-5 பாட்டு கழிச்சு வருது. வஞ்சனை அறியாய் போதும், வஞ்சனை அறியாய் போதும் வருது. இருக்கு, இதுல இருக்கு, இதோ இங்க இருக்கு, 96 இருக்கு இல்லையா? ஐயனி கைத்தவம் ஐயனி அறிந்திலை போலும் இருக்கு, கொஞ்சம் பின்னாடி. இதை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இங்கே இருக்கு. ஸோ இவன் காலில் இப்போ விழுந்து எந்த அடித்தளம் கண்டிலன் யா என் ஐயனை படித்தளம் இப்போ காலில் விழுந்து கதறின்னு இருக்கான். அடித்தளம் கண்டிலன் யா என் ஐயனை, என்னுடைய தகப்பன் இது என்னுடைய ராமனுடைய பாதத்தை காண முடியாமல் போய்விட்டேன். படித்தளம் காவல் பெயர் பாலனம், கோசல நாட்டை விட்டு பெயர்ந்து செல்லும் தன்மையை உடையவன், பிடித்தல போதும். நீ படிக்கணும். இல்ல இன்னும் டைம் இருக்கு, இன்னும் ஒரு half an hour பார்க்கலாம். ஒரு 1.25 முடிச்சிடலாம். இன்னொரு 20 நிமிஷம், இன்னொரு பரவாயில்ல, 1/2 மணி நேரம் இருந்தா 30 பாட்டு முடிச்சிடலாம். இல்ல இன்னைக்கு வந்து நம்ம 18ல ஆரம்பிச்சோம் இல்லையா, சோ 90 வரைக்கும் ஒரு 78 பாட்டு பார்த்திருக்கோம். இது வரைக்கும் 72 பாட்டு பார்த்திருக்கோம். இன்னைக்கு 100ஓட நிறுத்திக்கலாம். இன்னொரு 50 பாட்டு இருக்கு. இல்ல ஆக்சுவலி 98ல ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் 117 வரைக்கும் ஒரே இது பல வகை சபதங்கள். அந்த சீக்வன்ஸ் மொத்தமா பார்த்தா தான் நல்லா இருக்கும். அது அடுத்த வாரம் 97ஓட நிறுத்திக்கலாம். நீங்க 7 பாட்டு படிச்சிருக்கீங்க, 7 ஒண்ணா படிச்சிருக்கீங்க. அடித்தளம் கண்டிலன் யான் என் ஐயனை, படித்தளம் காவலன் பெயரர் பாலனோ, பிடித்திடர் போலும் நீர் பிழைத்திரார் எனும் பொடித்தளம் தோல்வுற புரண்டு சோர்கிறான். கொடியவர் யாவரும் குலங்கள் வேலற நொடிகுவினையான், அது நுகர்வது எங்கனம், கடியவள் வயிற்றினில் பிறந்த கல்வனேன், முடிகுவன் அருந்துயர் முடிய எண்ணுமான். இரதம் ஒன்று ஊர்ந்து பார் இருளை நீக்கும், அவ்வரதனில் ஒளிபெற மலர்ந்த தொல்குலம், பரதன் என்று ஒரு பழி படைத்தது எண்ணுமால் மரகத மலை என வளர்ந்து தோழினான். வாழ்த்தொடு தானையான் வானில் வைகிட, காடு ஒரு தலைமகன் எய்த, கண்ணிலா நாடு ஒரு துயரடை நெய்வதே எனும் தாழ் தொடு தடக்கை அத்தருமமே ஆனான். புலம்புரு குரிசில் தன் புலர்வு நோக்கினாள், புலம்புரை கற்பு இவை சுமந்த கோசலை, நிலம்பொறை ஆற்றலன் நெஞ்சம் தூயது என சலம் பிரிது உற மனம் தளர்ந்து கூறுவாள். மையிற மனத்து ஒரு மாசு உளான் அலன் செய்யனே என்பது தேரும் சிந்தையாள். கைதையர் கோமகள் இழைத்த கைதவம் ஐயனி அறிந்திலை போலுமால் என்றாள்.
ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. இன்னொரு பாட்டு படிக்கவா? முழுக்க படிச்சிருங்க, 97 வரைக்கும் படிச்சிருங்க. ஏன்னா 98ல இருந்து ரொம்ப உணர்ச்சி மயமான கட்டம். தாழ் ஒரு வரைக்கும் பிரேக் பண்ண முடியாது. அதை பிரேக் பண்ண முடியாது. நீங்க கலப்பா இருக்கும்போது படிக்க கூடாது. ஏன்னா சபதம் இல்லையா, அதனால உற்சாகமா தாழ் ஒரு வரைக்குமா? தாழ் ஒரு வரைக்கும் தான் இல்லையா? ஆமா, தாழ் ஒரு உடனே நிறுத்திக்கோங்க. தாழ் ஒரு குறிசு அத்தாய் சொல் கேட்டலும் கோள் ஒரு மடங்களின் குமரி விம்முவான் நாள் ஒரு நல்லறம் நடுங்க நாவினால் சூளுரு கட்டுரை சொல்லல் மேலினான். அது மட்டும் இல்ல, இன்னும் 3 நாள் கழிச்சு தானே, இன்னும் பெரிய கேப் இல்ல, 3 நாள்ல படிச்சுக்கலாம். ஓ, இது அடுத்த கிளாஸ் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சொல்றேன். 3 நாள் 25 வந்துருது. கண்டிப்பா. சரி, ரொம்ப பரபரப்பான சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். ஆமா. அடித்தளம் கண்டிலன் யான் என் ஐயன். பரதன் ராமனுடைய பாதத்தை நாம் காண முடியாமல் போய்விட்டது. படித்தவன் காவலன் பெயரப்பாளன். எப்படி இந்த நாட்டை விட்டு அவன் போக முடிந்தது? பிடித்தில்ல போலுங்க, அவன் போகாம நிறுத்த வேண்டியது உங்க வேலை இல்லையா? நீங்க வந்து பிழைத்தீரா? எப்படி அவனை தப்பிச்சுக்க விட்டீங்க? பிழைத்தீரா? அவனை பிழை செஞ்சுட்டேன்னு அர்த்தம். அவனை பிழைக்க தப்ப விட்டு விட்டார் எனும் பொடித்தளம் தோல் உற புரண்டு சோர்கின்றான். சோர்கின்றான் இல்லையா? என்ன டைப் சோர்கின்றான். பொடித்தளம் தோல் உற பூமியில இருக்கின்ற புழுதி தோளிலே படியும் போது புரள்கிறான். கொடியவர் யாவரும் குலங்கள் வேற நொடிகுவன் அது நுழைவது எங்க? கடியவள் வயிற்றில் பிறந்த கல்வனே முடிகுவன் அருந்துயர் முடிய என்னும். அடுத்ததான் சொல்றான், எல்லா கொடியவர்களையும் வேற சாய்த்து விடலாம் என்று நொடிகுவன் என்று நான் கிளம்பினால் அது நுழைவது எங்க? வாயால் எப்படி சொல்ல முடியும்? அப்ப அந்த சொல்ல தகுதி யோகிதை எனக்கு இருக்கா? கடியவள் வயிற்றில் பிறந்த கல்வனே, கைகை வயிற்றுல பிறந்த திருடனா? கடியவள் வயிற்றில் பிறந்த கல்வன். கல்வன் அந்த கைகை வயிற்றுல பிறந்த திருடனா? முடிவுவன் அறிந்து முடிய செத்து போறேம்மா, என்னால முடியலமா அப்படின்னு சொல்லி கௌசல கதர். கடியவள் அப்படிங்கிறது என்ன? கடியவள் அப்படின்னா கடுமையான வந்தது. முன்னாடி ஒரு பாட்டுல வந்தது கடியவள். இப்போ கொஞ்ச நேரம் முன்னால ஒரு பாட்டுல வந்தது கடிய கொடிய வேகமா போறவங்க அப்படின்னு சொல்லி இல்ல. கடி அப்படிங்கிறதுக்கு வேகம் ஒரு அர்த்தம். இங்க பாருங்க, 70வது பாட்டுல பாருங்க, கொடியவன் கோபத்தால் கொதித்த கோளரி கடியவள் தாயென கருதுகின்றது. அங்கேயே வந்திருக்கு அதே அர்த்தம் தான். கொடுமை செயலை செய்தவர், கொடுமையை உடையவள் அர்த்தம். வேஷத்துக்கு வந்து கடுகடுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடுப்பு அந்த அது வேற. கடிங்கிறதுக்கு சால கடி, அதுக்கு வந்து அது ஒரு நிறைய அர்த்தம் உண்டு. நம்ம கடிங்கிற கட்டளை கூட அதுக்கு வந்து தோல்வி சுத்தம். இதெல்லாம் அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ். இந்த அந்தந்த இடத்துல பொறுத்து அமையும். நான் கவனிச்ச வரைக்கும் தமிழ்ல 2 எழுத்து 3 எழுத்து சொற்களுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் 4 அர்த்தம் உண்டு. பலவிதமான அறிவுங்கிற ஒரு வார்த்தைக்கு மட்டும் 57 அர்த்தம். 57 அர்த்தம் நான் எண்ணினேன். அந்த டிக்ஷனரியில் உட்காந்து எண்ணேன். 57 அர்த்தம் அறி அப்படிங்கிற சொல்லுக்கு. ரதம் ஒன்று ஊர்ந்து பார் இருளை நீக்கும் அவ்வரதனில் ஒளிபெற மலர்ந்து தொல்குலம் பரதன் என்று ஒரு பழி படைத்து என்னுவார். இந்த பரதன்கிற வார்த்தையை அந்த இடத்துல கொண்டு போய் செதுக்கிறதுக்காக வச்சாங்கன்னா தானா வந்து விழுந்துதான் தெரியுது. பாக்கி எல்லா இடத்துலையும் இந்த இடம் வந்து கரெக்டாக சொல்லிடலாம். தசரத மசரத நிசரத கசரத தசரத அப்படியெல்லாம் வச்சாங்க. ராமனுக்கு வந்து வரிசையாக அப்படி இது வச்சுருந்தா இந்த இடத்துல பரதங்கிறதுக்கு எதிராக வச்சுருக்காங்க. ரதம் ஒன்று ஊர்ந்து பார் இருளை நீக்கும் பரதனில் ஒளிபெற மலர்ந்த தொல்குலம். இந்த மண்ணின் இருட்டை நீக்குவதற்காக ஒற்றை சக்கரத்தில் உலகையெல்லாம் ஒளி படைத்ததாக செய்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த குலத்தில் சூரிய வம்சத்தில் பிறந்த நான்
பரதன் என்று ஒரு பழி படைத்தது. அங்கு ஒரு களங்கம், அந்த குலத்துக்கு ஒரு களங்கம் நேர்ந்தது என்று சொல்லும்படி பரதன் என்பவன் தோன்றினான் அப்படின்ட்டு மரகத மலையென வளர்ந்தது. இவனும் மரகத மலை தான், இவனும் நீலமலை சாமன் தான், அப்படியே ராமன் தானே. அவனுடைய காரணம் ஜரா காப்பி கலந்துரா வாழ்த்தொடு தனையான் வானில் வைகிட காடு ஒரு தலைமகன் எய்த கண்ணிலா நாடு ஒரு துயரடை நைவதே எனும் தாழ்த்தொடு தடக்கை அத்தர்மமே. தாழ்த்தொடு தடக்கை அத்தர்மமே. குழந்தாளை தொடுமாறு நீண்ட கைகளை உடைய தர்மத்தின் தர்மமே வடிவெடுத்து வந்ததை போன்ற பரவல் வாழ்த்தோடு தானையான் வானில் வைகிற தசரதன் வாழேந்திய சனைகளுடைய தசரதன் வானில் வைகிற சொர்க்கத்துக்கு போக காடு ஒரு தலைமகன் எய்த அவருடைய மூத்த பிள்ளை காட்டுக்கு போக கண்ணிலா நாடு. இந்த ரெண்டு விஷயமும் ரெண்டு விழியை இழந்து விட்டது நாடு. கண்ணிலா நாடு ஒரு துயரிடை நைவது, நாடு துயரத்தில் நைந்து கொண்டிருக்கிறது என்று தாழ்த்தொடு தடக்கை அத்தர்மமையான இப்படி கதை. புலம்பூர் புரிசில் புலம்பு நோக்கினாள். புலம் பொறை கற்பு இவை சுமந்த போசல் நிலம் பொறை ஆற்றலும் நெஞ்சம் தூய்து என சலம் பிரிது உற மனம் தளர்ந்து கூறுவார். இப்ப இந்த சிக்னேச்சர் இந்த இடத்துல அந்த ஸ்கெட்சை மாத்திரம், அதாவது அங்க இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே வால்மீகில பகவானுக்கு தெரியாதா அப்படின்னு பார்த்து வந்துடும். இப்போ அப்சர்வ் பண்ணிட்டார். அப்சர்வ் பண்ணி தன்னுடைய மனசுல இருந்த கோபம் போயிட்டு, இந்த பரதனுக்கும் இதுல பங்கு இருந்திருக்கும் தானே அப்படிங்கிறது நேச்சுரலி அவளுக்கு இருந்திருக்கும். அதனால்தான் அந்த சலம் தளர்ந்து அப்படின்ற குறிப்பில் சொல்றான். அவளுக்கு கோபம் இருந்ததா? இருந்திருக்கும். தாய்ங்கிறதுல இருந்திருக்கும். புலம்பு ஒரு குறிச்சில் புலம்பு நோக்கிறார். அப்படி புலம்புகின்ற இளவரசராகிய பரதனுடைய வருத்தத்தை நோக்கினார். குலம் பொறை கற்பு இவை சுமந்த போச்சம். பொறையை சுமந்தது குலத்தில் நற்குடி பிறப்பு ஆகிய இதெல்லாம் கைகைக இருந்தது. ஒரு இடத்த குறைஞ்சு வச்சாங்க. கோசலை நிலம்பொறை ஆற்றல் நெஞ்சம் தூய். இவன் நிலத்தை சுமக்கின்ற அரசாட்சி பொறுப்பை இவன் ஏற்பதற்கு தயாராக இல்லை. நெஞ்சம் தூயது. இவனுடைய மனசு தூய்மையான மனசு. இத்ததவோ இவன் மனம்னு பின்னால நான் சொல்ல போறான். சலம் பிரிது உற, தன்னுடைய கோபம் சிறிது தனிய மனம் தளர்ந்து, இப்ப மனசு தளர்ந்து கூடுவான். மையறு மனத்து ஒரு மாசூடான மையறு மனத்து நெஞ்சில ஒரு விதமான கருமையும் இல்லாத, எந்த விதமான மாசும் இல்லாத மனத்தை உடையவன் செய்யனே என்பது தேடும் சிந்தையா. இவன் செவ்வனே இருக்கின்ற, செம்மையாக இருக்கின்ற, செம்மையான தன்மையை உடைய சகோதரன் அப்படின்னு நினைச்சு கைகையர் கோமகன் இழந்த கைதவம் ஐய நீ அறிந்திலை போடுவார் என்றார். ஏன்பா இந்த கைகையருடைய பொண்ணு ஒருத்தி இருக்காள், கேகைய குமாரி, அவள் செஞ்ச குற்றம் ஒன்று இருக்கே, உங்களுக்கு தெரியாதா? சூழ்ச்சி இல்லை, கைதவமா குற்றம். யானும் அப்பரிசு செய்து அது கைதவமா அன்று செய்தவமா ஐயா நீ அறிந்தலை போடும். உன்னோட தாய் சொல்ல, உங்க அம்மா செஞ்சதுன்னு சொல்ல சொன்ன உடனே அப்படின்னு சொன்னா அதை கேட்டான்.
தூக்கி வாரி போட்டு தாளொரு குடிசல் தாய் சொல் கேட்டோம். இங்க பாரு, நீங்க சொன்ன அழகு இங்க வந்து பாருங்க. உங்க அம்மா செஞ்சது அங்க சொல்லல, இங்க வந்து தாய்னு சொல்றேன். தாளொரு குடிசல் தாய் சொல் கேட்டலும் ஓளொரு மடங்களில் கூறி விம்மும். இடியேறு உண்ட சிங்கத்தை போல குமுறி குமுறி விம்புவான். நாளொரு நல்லறம் நடுங்க நாவினால் நல்லறம் தர்மமே நடுக்கம் எய்துமாறு தூக்கூறுமாறு நாவினால் சூளுரு கட்டுரை சொல்லல். இந்த சூழ்ச்சியில எனக்கு ஏதேனும் பங்கிருந்திருக்குமானால் நான் இன்னின்ன நரகங்களுக்கு செல்ல கடவேன் அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லுவாங்க. ஒரு 14 கணக்கு. அது கம்பெனி என்ன கணக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மருத்துவமனை மகேந்திர பர்வதத்தில் போய் நிற்கும்போது ஜாம்பவான் அனுமதிக்கு சொல்றது 14, வசிஷ்டர் ராமனுக்கு சொல்றது 14. என்னவோ ஒரு 14 வச்சிருக்கான். இப்ப சொல்லும் போது 14. அதை சொன்ன மாதிரி அடுத்த இடையராம கையில தாரையா நீங்க சொன்ன மாதிரி அதுல வந்து கைதேயம்னு சொல்லிட்டு தாய்மொழி